இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் வரான், அவன் யாருன்னே தெரியாது, கட்சியில வந்தானோ 2 கோடி பேர் இருக்கான்லாம் நீங்க சால்ஜாப் சொல்லாதீங்க சார். அவனுக்கு பதவி கொடுக்குறீங்க. அவன் பாஸ்போர்ட்டை பாம்பே ஹைகோர்ட் சீஸ் பண்ணுது. அவன் தம்பி ட்ரக் கேஸ்ல உள்ள இருக்கான். இவனே உள்ள இருந்துட்டு வந்தவன் கட்சிக்குள்ள உறுப்பினரா எவன் வேணா சார்லாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு எப்படி வாங்குறான்? சரி, அது இருக்கட்டும். 3வது, சிஎம் ஃபேமிலியோட அவன் எப்படி போய் நெருங்குறான்? சாதாரணமா வரலடா திமுக காரன். ஒரு படம் முழுக்க முழுக்க போதைப் பொருள் எடுத்த படம்னு என்சிபி சொல்றாங்க. சாதாரணமா வரலடா திமுக காரன். அந்த படத்தோட டீசர்ல யார் கலந்துக்கிட்டா? சிஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. எப்படிங்க இது நடந்தது? அப்ப இதை சிவில் சமூகம் எப்படி கடந்து போக முடியும்? கட்சியில சேர்ந்த ஒருத்தன் வெறும் உறுப்பினர் மட்டும் இல்ல, பொறுப்பு வாங்குறான். சாதாரணமா வரலடா திமுக காரன். போட்டோ எடுத்துக்கிறான், சிஎம் ஃபேமிலி கிட்ட நெருங்குறான். அவன் சில வர்த்தக நிறுவனங்களோட திறப்பு விழாக்கு போறான். அங்க மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிறாங்க. அவன் கலந்துக்கிற பல விழாக்கள்ல கட்சிக்காரன் பெருமளவுல கலந்துக்கிறான். அவனை பிடிக்கிறாங்க. எலெக்ஷன் டைம். அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்புமா திரும்பாதா? சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இங்க இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் திமுகவில் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். பலவீனமான மனம் கொண்டவர்கள், பெற்றோர்கள், இவங்கெல்லாம் இதுல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி இதெல்லாம் இங்க வராத. உனக்கு இது வேலை கிடையாது, புரியுதா? இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலினா போட்டியா இருப்பாரு? அவர் தான் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. என்ன சொன்ன? ஸ்டாலினா போட்டியா இருப்பாரு? அவர் தான் மக்களுக்கு